பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends. எல்லாரும் இங்க வாங்க. நான் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு சூப்பரா ஒரு குருமா வைக்க போறோம். இது வந்து எல்லாத்துக்குமே மேட்சா இருக்கும். ஆல் இன் ஒன்னு சொல்லலாம். ஏன்னா சாதத்துக்கும் நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே மேட்சா இருக்கும். ஒரே குருமா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ் முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வானல் சூடாயிருச்சு. இதுல ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திடுவோம். எண்ணெய் சூடான உடனே தாளிக்கிறதுக்கு கிராம்பு, 1 மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை எடுத்து வச்சிருக்கேன், 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டு தாளிச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா. இதை போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் நடுவுல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். முழுசா பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா வெடிக்கும். அதனால கட் பண்ணிடணும் நடுவுல. என்னடா சோத்துல கல்லு? ரெண்டையுமே போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடுவோம். ரொம்ப ஈஸியாகவும் வச்சிடலாம். எல்லாத்துக்குமே மேட்சா இருக்கிறதால நல்லா டேஸ்டா இருக்கும். சப்பாத்திக்குலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். அப்பதான் கிரேவி வந்து நல்லா திக்கா நல்லா கிடைக்கும். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். காரம் கம்மியா இருக்கும் காஷ்மீரி சில்லி. சாதா சில்லினா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். அதே அளவு மல்லி போடுறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லி பொடி, கரம் மசாலா 2 ஸ்பூன் போடுறேன். அப்பதான் நல்லா எடுப்பா வாசமா இருக்கும். குருமா வாசனை அப்பதான் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் போடுறேன். இது நல்லா பெரிய ஸ்பூனு. இதெல்லாம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுருவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். போட்டு நல்லா கலந்துடும். பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்ச நேரம் கிளறி. மசாலா நல்லா வதக்கியாச்சு. இப்ப கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாம். கூடவே முருங்கைக்காயும் சேர்த்தே போட்டுருவோம். இது வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துடலாம். எவ்வளவு குருமா வேணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமா ஊத்துனீங்கன்னா காய் வெந்துட்டு குருமா ரெடியாக கரெக்டா இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊத்தியாச்சு. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருவோம். நல்லா காய்கறி நல்லா வேகட்டும். நடுவுல கிளறி விட்டுக்கோங்க. குருமா ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டையுமே சேர்த்து மிக்சியில நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்துல தேங்காய் அரைச்சிட்டு வந்தோம் பாத்தீங்களா, அதை இதுல போட்டுருவோம். தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சிட்டு வந்திருக்கு. இந்த பேஸ்ட்டை போட்டுருவோம். இது போட்டாதான் டேஸ்டா இருக்கும். போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும்.
காரம் எல்லாமே இந்த சமயத்துல செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த சமயத்துல போட்டுக்கலாம். குருமா கொதிச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த திக்னஸ் இருக்கும்போது எடுத்தீங்கன்னாக்கா இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும், சாதத்துக்கும் நல்லா இருக்கும், பரோட்டா சப்பாத்திக்கும் செம்மையா இருக்கும். இதுல லாஸ்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். நெய் போட்டா நல்லா வாசமா இருக்கு, அதனால நான் போட்டேன். கொத்தமல்லி புதினா தூவிடலாம். அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு குருமா சூப்பரா இருக்கும். இது எல்லாத்துக்குமே மேட்சா இருக்கும். இதுக்கு சாதத்துக்கு தொட்டுக்கணும் அப்படின்னா வேக வச்ச முட்டை நல்லா இருக்கும், ஆம்லேட் நல்லா இருக்கும். இதுக்கு இது நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சூப்பரா கமகமன்னு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ் முருங்கைக்காய் போட்டு குருமா, அருமையான குழம்பு. டெய்லி என்ன குழம்புன்னு யோசிச்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சாதான் நம்மளுக்கு ஒரு டிஃபரெண்டாகவும் இருக்கும், அதே சமயத்துல எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ரெடி ஆனதுக்கு அப்புறம் இது செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாத்துக்குமே மேட்சா இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.